the bell icon on YouTube and don't miss another update. ஒரு கதையில எல்லா பயலுகளும் வில்லன் தான். அங்க ஹீரோவுக்கு வேலையே இல்ல அப்புட்ன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தனும் தன்னோட வில்லத்தனத்த காட்ட தான் செய்வாய்ங்க. அந்த மாரி தான் உக்ரைன் யுத்த களம் மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கி சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி, ஜெலன்ஸ்கி சொல்றதுக்கு முன்னாடி நேட்டோவோட பொதுச் செயலாளர் சொன்னா எப்படி இருக்கும்? ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அந்த வேலைய தான் பார்க்குறாரு. ஜெலன்ஸ்கி சொல்ற எல்லாத்தையும் அவரே சொல்லிடுறார். சொன்னது மட்டும் இல்லாம என்னா நடிப்பு! அதாவது அவர் சொல்ற சாராம்சம் ஒண்ணே ஒண்ணுதான். நேட்டோல உள்ள நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் கு சொன்ன மாரி ஆயுதங்கள் குடுக்கல. சொன்ன டைம்ல குடுக்கல. அவங்க குடுத்த கமிட்மெண்ட்ட நிறைவேத்தல. அத நான் இப்ப பொது வெளியிலேயே சொல்றேன். ஏன்? ஒரே ஒரு காரணம் தான். மக்களுக்கு எல்லாம் தெரியணும். வெளிப்படையா எல்லாம் இருக்கணும். உக்ரைனுக்கு நாங்க என்னெல்லாம் செய்றோம், செய்யாம போறோம் அப்படிங்கெல்லாம் மக்களுக்கு வெளிப்படையா சொல்றதுக்காக தான், ஒரு பொதுச் செயலாளரா என் கடமைய நான் ஆற்றுறேன் அப்படின்ட்டாரு. நேட்டோவோட பொதுச் செயலாளரா எல்லாத்தையும் வாங்கி தான் தரணும். எல்லாம் நீ குடு, நீ குடு, நீ குடு, நீ குடுக்கல, நீ குடுக்கல, நீ குடுக்கலையாமாப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வேலைய பார்த்துட்டு, அத ஓப்பனா பிரஸ்ஸையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ற அளவுக்கு அங்க சேட்ட கூடி போச்சு. ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும், இவனுங்க கிடக்குறாய்ங்க வெட்டி பயலுக. அண்ணனையே போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாரி தான் கிளம்பிட்டாரு. அமெரிக்கா குடுத்த 60 பில்லியன் இதுக்கு பைடன் என்னெல்லாம் தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். காரணம் செனட்டு, காங்கிரஸு, தேர்தலு அப்படின்னு எல்லாத்துலயும் உருண்டு பெரண்டு கொண்டு வந்து குடுத்தா, லேட் ஆயிப்போச்சு. லேட்டா குடுத்தனால இத வச்சு ஒண்ணும் சாதிக்க முடியாது அப்படின்ட்டாரு வெளிப்படையா. அவரு சொன்னது மட்டும் இல்லாம, ஆமாமா இந்த ஸ்டேட்மெண்ட் உண்ம அப்படின்னு சொல்லி நேட்டோவோட சீஃப்பும் பக்கத்திலேயே இருந்து சொல்றாரு. என்ன அப்புட்ன்னா, அமெரிக்கா இந்த பேக்கேஜ முடிவு பண்றதுக்கே ஏறக்குறைய 45 நாட்கள் எடுத்துக்கிச்சு. இவ்வளவு காலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இங்க பிரச்சனையே உருவாகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா காலையும் வாரி விட்டுட்டாய்ங்க. ஆனா பைடன் இத பூரா மனசுல வச்சுக்குவாரு. இப்ப ரஃபா பகுதி யுத்தத்துல பிஸியா இருக்கிறனால, இம்மீடியட்டா இதுக்கு வெள்ளை மாளிகை ரியாக்ட் பண்ணல. ஆனா சேட்ட பிடிச்ச யாராச்சும் ஒரு ஏஜென்சிய சேர்ந்த ஆள் கேள்வி கேட்டாய்ங்க அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் இதுக்கான எதிர்வினைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வெள்ளை மாளிகை செஞ்சே தீரும். செய்யாம போப்போறதில்ல. இருந்தாலும் இந்த மாரி விளையாட்டுகள இப்ப ஜெலன்ஸ்கியும் சரி, ஜெலன்ஸ்கி கூட்டாளிகளும் சரி, ஐரோப்பா, அமெரிக்கான்னு எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். ஆயுதங்கள் தர்றதெல்லாம் 100% தேவை அப்டின்னா, இவர்கள் தர்றது 10லேருந்து 15% தான். அத வந்து இவங்க ஒரு சும்மா ஒரு நார்மலான ஒரு செலவா தான் இப்போதைக்கு பார்க்குறாங்க. ஏன்னா கமிட்மெண்ட் படி குடுத்தா, ரத்தம் சூடேறும். மக்கள்கள் கொதிப்பாவாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம அந்த கவுண்ட் குறைச்சுக்கிட்டே வராங்க. அதனால பெரிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு இல்லாம ஓரளவுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு கையில இருந்து அவர்கள் டாலர பம்ப் பண்றார்கள். இங்க சிக்கலே என்ன அப்படின்னா, ரஷ்யா அப் டூ டேட் ஆயுதங்கள மாத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்கும்போது தான் அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளுக்கு செலவு ஜாஸ்தியா பிடிச்சுச்சு. ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. ஜென்ரலான எக்யூப்மெண்ட்ட தாண்டி எதையுமே குடுக்க போறதில்ல. அதிகபட்சமா ஆர்ட்டிலரி ஷெல்கள் தான் இவர்கள் கிட்ட உள்ள ஒரு ஹை வேல்யூ அப்படிங்கிற நெனப்புக்கே போயிட்டாங்க. இல்ல இதெல்லாம் கண் துடைப்பு பண்ணணும், மக்கள் மத்தியில பேசும் பொருள் ஆக விடக்கூடாதுங்கிறதுக்கு தான், அப்பப்ப நீண்ட தூர தொலைவு மிசைல்கள் தர்றேன், தந்துட்டேன், இதோ இத வச்சு அடிச்சுட்டான் பாரு அப்படின்னு எல்லா கதைகளும் இத ஒட்டி தான். இன்னைக்கு நிலைமைக்கு உக்ரைனுக்குள்ளேயும் சரி, உக்ரைனுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்களும் சரி, ரொம்ப ரொம்ப கம்மி. தேவைக்கு ஏற்ப அப்படிங்கிறது வெறும் குவான்டிட்டி மட்டும் கிடையாது. அந்த இடத்துல அந்த ஆயுதத்தோட ரேஷியோவே மாறுது. ஃபயர் பவரே மாறுது அப்படிங்கிற லெவலுக்கு மாறிப்போச்சு. இந்த அளவுக்கு கீழ இறங்குனதுக்கப்புறம், மீண்டும் ரஷ்யாவ மேட்ச் பண்ற அளவுக்கு இந்த நாடுகள் உள்ளுக்குள்ள வந்து பம்ப் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல. இத கை கழுவி விட்டுட்டாங்க. அதுக்கு தான் இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கிரவுண்ட் ஜீரோவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிரவுண்ட் ஜீரோவுக்கு கொண்டு வரும்போது, இவ்வளவு நாள் இந்த யுத்தத்தோட கதாநாயகன்களா இருந்தது யாரு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கி, ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அதே மாரி பைடன சொல்லலாம். ஆனா, அவர் எந்த யுத்தமா இருந்தாலும் அமெரிக்க பிரசிடென்ட் அங்க ஒரு கதாநாயகன் தான். அதனால அவர வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுல தனியாவே ஒதுக்கி வச்சிருக்கலாம். உர்சுலா வான் டெர் சொல்லலாம். இந்த 3 பேர் தான் கதாநாயகன். இதுல ஐரோப்பாவோட
தலைவர் ஆள் அட்ரஸே இல்ல. ரொம்ப நாட்களா அவர்கள் பெருசா எந்த ஆக்ரோஷமான ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்கறதில்ல. இது சம்பந்தமா யாரையும் சந்திக்கிறது இல்ல. டிஸ்கஷனே வச்சுக்கிறது இல்ல. வச்சுக்கிட்டா தானடா கமிட்மெண்ட்டு. அத நிறைவேத்த முடியாம போகும். இது எதுக்குடா எனக்கு தலைவலி? அப்படிங்கிற மாரி அந்த அம்மா ஓடி போயிட்டாங்க. ஜெல் ஸ்டோல்டன்பர்க பொறுத்தவரையும், ஒழுங்கா உருப்படியா நம்ம ஊர்ல ரிசர்வ் பேங்க் கவர்னரா நம்மள உட்கார வைக்கிறேன்னாய்ங்க. அங்கேயே நான் போறேன்னும் சொன்னேன். விடாப்பிடியா உக்ரைன் யுத்தம் இருக்கிற வரை உங்க பதவிய நீட்டிச்சு குடுக்குறோம்னு என்னைய உட்கார வச்சு, இப்படி உயிர வாங்குறீங்களேடாங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி அவர் பேசுற காரணம்னு, அவர சார்ந்த நபர்களும் இப்ப வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இறுதியா இருக்கிறது அண்ணன் ஜெலன்ஸ்கி தான். ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் ஒரே டார்கெட் தான். உக்ரைன் யுத்தத்த ஜெயிச்சு, உக்ரைனோட அருமை பெருமைகள எல்லாம் மீட்கறலாம் கிடையாது. உக்ரைனை ரஷ்யா விழுங்கினதுக்கு அப்புறம் மிச்சம் உள்ள உக்ரைனுக்கு ஸ்ட்ராங்கா எப்படி பிரசிடென்ட்டா உட்கார்றது அப்படிங்கிறதா ஏறக்குறைய நிறைய நபர்களை தீட்டு தட்டிட்டார். அவர் லிஸ்ட்ல இருந்து ராணுவ தளபதி வரை எல்லாரையும் தூக்கிட்டார். தூக்க முடியாத ஒரே ஆள் கிவ் மேயர் தானாமா. கிவ் மேயருக்கு கட்டம் கட்டுறக்கு அண்ணன் பிஸியா லோக்கல் அரசியல்ல இறங்கிட்டாரு முழு மூச்சா. அதனால தான் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு கை காட்டிட்டு ஜாலியா போறாரு. எந்த ஆக்ரோஷமான ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. இவ்வளவு கூத்து நடக்கும்போது ஒடிசா பகுதி பத்திக்கிட்டு எரியுது. அங்க சிக்காத கட்டடங்களே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா இந்த 2 பயலுகளோட ஸ்டேட்மெண்ட்லயும் அது பிரதிபலிக்கவே இல்ல. சொல்லப்போனா ஜெலன்ஸ்கி இம்மீடியட்டா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையும் குடுக்கல. அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்களையும் சொல்லல. அமெரிக்க ஏஜென்சிகள் அங்க இருந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அத வெளி உலகத்துக்கே கொண்டு வர மாட்டாராட்டுக்கு. ஏதோ அங்க உள்ள டெலகிராம் சேனல்கள் சொல்வார்கள். அது 2வது விஷயம். ஆனா அரசு தலைமை அத கண்டுக்கவே இல்ல பெருசா. 100ஓட 101வது தாக்குதல் அப்படின்னு போயிட்டார்கள். அதனால நாட்கள் செல்ல செல்ல எலான் மஸ்க் சொன்ன மாரி அதிகமான நிலப்பரப்புகளை நீ விட்டு கொடுத்து தான் ராஜா ஆகணுங்கிறத செலன்ஸ்கி நல்லாவே மனசுல எழுதி வச்சுக்கிட்டாரு. அதிகமான நிலப்பரப்பு என்ன போய் தொலைதோ தொலையட்டும், நம்ம தப்பிச்சு ஓடக்கூடிய சேஃப் ஜோன் லிவி பகுதி தலைநர் கிவ் இருந்தா போதும் அப்படிங்கிற போதும் என்ற மனதுக்கு செலன்ஸ்கி வந்துட்டார். இனிமே என்ன செய்ய போறாரு? இன்னமும் தாராளமா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரஷ்யாவை பொறுத்த வரையும் அவர்களுக்கு இவங்க சொதப்புற ஒவ்வொன்றும் மைலேஜ் தான். களத்துலையும் சரி, அரசியல் ரீதியிலையும் சரி, இவர்கள் சப்போர்ட் பண்ண பிளேயர்கள் சொதப்புறதும் மைலேஜ் தான். அதனால அந்த பக்கம் ரொம்ப குஷியா இருக்கிறது மட்டும் இல்லாம, ரஃபா யுத்தத்துல எப்படி காய்கள் நகர்த்தலாம், செங்கடல் விஷயத்துல எப்படி காய்கள் நகர்த்தலாம், ஆப்பிரிக்கா, சிரியா போன்ற பகுதிகளில் இன்னமும் ஃபுட் பிரிண்ட்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்துல ரஷ்யாவோட அரசு தலைமை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இராணுவம் இங்கே களத்தில் ஹோல்டு எடுக்குதுல்ல, நல்லாவே கண்ட்ரோல் வச்சிருக்கு. இன்னமும் அதிகமான முன்னேற்றத்தை நோக்கி போகிறனால நாளுக்கு ஒரு கிராமம் விழுகுது ரஷ்யா கைவசம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தலைவலி குறைஞ்சிக்கிட்டே வருது. வெளி உலகத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைடனுக்கு இதுதான் இப்போ சிக்கல். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயத்த விட்டு விலகி தான் ஆகணும். எப்படி வியட்நாமோ ஆப்கானிஸ்தானோ அந்த மாதிரி உக்ரைனும் சேரும், என்ன ஒன்று நம்ம பேர் நேரடியாக இருக்காது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வெள்ளை மாளிகை ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுறாங்கிறாங்க.